ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போவுமே வந்து இந்த அஞ்சலி வந்து இதுக்கு மேலே வந்து என்ன ஃப்ராடு தனம் வந்து பண்ண போகிறா அப்படின்றத வந்து தெரிஞ்சதுக்காக பார்த்தீங்கன்னா, டாக்டர் நீங்கள் போயிட்டு இந்த அஞ்சலி கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்து அவளுக்கு வந்து அபோஷன் ஆயிடுச்சுன்றதை எங்ககிட்டலாம் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள், அவளுடைய ரியாக்ஷன் என்னன்ட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியாவும் கார்த்தி சார் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியாது, நம்ம போயிட்டு இதே மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா அஞ்சலி யாரும் இல்லை நான் தான் அப்படின்ட்டு இல்லை அப்படின்றாங்க. நீ வந்து அபோஷனான விஷயத்தை வந்து நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னேன். புருஷன் கார்த்தியெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணான். ஆனால் அந்த இலக்கியா வந்து நீ வந்து ப்ரெக்னென்ட்டே இல்லை அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவளுக்கு வந்து என் மேலே எதுக்கு தான் அந்த கடுப்புன்னு தெரியல. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா இல்லை காட்டினா அவள் வந்து என் விஷயத்துலேயே வந்து தலையிட்டு இதன்றா. அவளை கூடி சீக்கிரம் வந்து இந்த அவளோட விட்டு அந்த பழியை வச்சு அவளை விட்டு அனுப்பி அவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாத விட்டுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்திக் வந்து உண்மை தெரியுன்றது தெரியாது இவ்வளோ வந்து பேசுவோம். நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா ஏண்டி இவ்வளோ நாள் வந்து எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்துட்டு இப்போ எங்கள் அண்ணியாவும் வந்து நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணுறியா, முன்ன மாதிரி நீ போலி கர்ப்பன்றது வந்து எங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு வந்து போட்டி புரட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி என்னை விட்டுரு, நான் வந்து தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்ற என்ன தான் வந்து சொன்னாலுமே வந்து நம்மளோட கார்த்தி சார் ஏற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கம் இருக்கிற ஏதோ பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு அதிலே எடுத்து இந்த அஞ்சலியோட மண்டியை உடச்சி இறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் இலக்கியெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏகார்த்தி இப்படி வந்து பண்ணுற வீடு அவள் தான் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னா நம்மளும் வந்து அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. என்ன டாக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன டாக்டர் இப்படி வந்து பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டப்ப இந்த இலக்கிய வந்து வெளியே வந்து எல்லா எவிடன்ஸோடு வந்து உன் புருஷங்கையில் வந்து காட்டிட்டா, அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டேன், அதை அவங்க தான் வந்து உங்ககிட்ட வந்து பேச சொன்னாங்க, நீ என்னன்னா எல்லாம் அவங்களுக்கு விஷயம் தெரியுன்றது தெரியாது இப்படியெல்லாம் பேசி வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக உங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உன்னை வந்து காப்பாற்றலான்னு தான் பார்த்தாங்க. ஆனால் வந்து அது எதுக்குமே வந்து வேலைக்காக அது மாதிரி வந்து இலக்கியம் வந்து செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி மாலினி வந்து சொல்கிறாங்க. என்னை வந்து மன்னிச்சிரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கு நம்மளுடைய கௌதமுக்கு வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி இந்த அஞ்சலி இந்த பைரவியெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி நம்ம இலக்கியாவோட குழந்தைய வந்து அழிக்கிறது அப்படின்றத வந்து பிளான் பண்ணி அது அந்த மாதிரி தாங்க வந்து எபிசோடை வந்து கொண்டு போக போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இது போல் தாங்க வந்து நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.